இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக செப்டம்பர் மாதம் 22ஆம் நாளிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கடந்து போன இரவுலையும் கடந்து போன பகல் வேளையிலும் ஆண்டவரே, கடந்து போன வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து காத்தீர். எங்கள் ஜெபத்தை கேட்டு நல்ல மழையை தந்து எப்படி ஆறுகளிலே பாலாறு என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு மிக்க வட ஆண்டவர் தமிழகத்தில் இருக்கிற பாலாற்றில் தண்ணீர் வர செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கொடுத்து வருகிற மழைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளிலும் நீ வார்த்தையாகிய மழையை எங்களுக்கு தாரும். அந்த வார்த்தையின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ கிருபை தார். அடியேனையும் விமர்சாரையும் சாக்காசாரையும் எடுத்து பயன்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்கின்றவர்கள் உடைய உள்ளங்கள், உடைய இல்லங்களிலே உடைய இறை அமைதி, சமாதான, சந்தோஷம் தங்கியிருக்கு. நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 46வது பாடலாகிய ஞான பாடலாகிய வாரமுற்றும் சேமமாய் தேவன் கர்த்தர் தயவாய் என்கின்ற பாடலை இணைந்து நாம் பாடுவோம். 46. வாரமுற்றும் சேமமாய் தேவன் காத்தார் தயவாய் ஆலயத்தில் கூடுவோம், வேதம் கேட்டு வாழ்த்துவோம். வாரத்தில் மேலானதே மோட்சம் காட்டும் நாளியதே. இயேசுநாதர் இரத்தத்தால் நீதியை நாம் பெற்றதால் நேசர் அவர் நாமத்தில் கூடி வேதம் கேட்கையில் லோக வேலை விட்டோய்வோம், வாஞ்சையோடா ராதிப்போம். தேவ ஆவி அருளாம் தேவ அன்பை காண்பதால் ஆவலாக போற்றுவோம், தேவ சாயல் ஆகுவோம். மோட்ச வீட்டின் வாழ்விலே வாழ்வோமாக பாலரே. மோசேலா எருசலேம் நாம் வாசிக்கும் ஆலயம், நீதி அங்கி பெற்றதாம் ஜோதியுள்ளோர் இயேசுவால் வாரம் தோறும் பாடுவோம், வேதம் ஓதி போற்றுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது சங்கீதங்களின் புத்தகம் 146வது சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். சங்கீதம்
146, சாம் 146. என்னுடைய தலைப்பை நாம் பார்த்தால், படைப்புக்கும் மீட்புக்கும் தலைவராகிய ஆண்டவர் போற்றி. படைப்புக்கும் மீட்புக்கும் தலைவராகிய ஆண்டவர் போற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 10 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். 3 பிரிவாய் பிரிக்கிறோம். 1 முதல் 2, நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து பாடு அப்படின்ற ஒரு பகுதி. 2வது 3 முதல் 4, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பது வீண் என்ற ஒரு பகுதி. 3வது 5 முதல் 10, ஆண்டவர் படைப்புக்கும் மீட்புக்கும் தலைவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இறை வார்த்தை. என்னுடைய பின்னணியாக நம்ம தெரிந்து கொள்வது 146 முதல் 150 வரை உள்ள திருப்பாக்கள், அதாவது இந்த சங்கீதங்கள் பிற்கால யூதர்களால் ஹல்லேல் திருப்பாக்கள் அல்லது அல்லேலூயா என்கின்ற பாடல்களை புகழ்ச்சி திருப்பாக்களாக அழைக்கப்பட்டது. 113லேருந்து 118 இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம சிறிய புகழ்ச்சி திருப்பாக்கள் 120 136, பெரிய புகழ்ச்சி திருப்பாக்கள் காலை வழிபாட்டில் இஸ்ராயேலர்கள் இப்பாடலை பயன்படுத்தியதாக தெரிய வருகிறது. 145ஆம் பாடல் இந்த கருத்து இதிலையும் வருகிறது. அத்தோடு 104, 118 ஆகிய திருப்பாக்களோடு இப்பாடல் தொடர்புடையது. ஆண்டவர் அனைத்தையும் படைத்து பாதுகாப்பவர், துன்புற்றோருக்கு ஓடோடி வந்து உதவுபவர் என்பது பாடலின் கருத்து. பாடலாசிரியர் தனிவோர் அடியாராய் இருப்பினும் சமூக வழிபாட்டில் பாடப்பட்ட பாடலாய் இது இருக்கிறது. இப்போ இங்கே என்னென்ன குறிக்கிறது? ஆட்சி தலைவர்களை குறிக்கிறது, உயர்ந்த மனிதர்களை குறிக்கிறது. அதே போல் ஆண்டவர் படைத்த படைப்பு, கடல், வெட்டாந்தர, பாலைவனம், இல்லை அயல் நாட்டினர், அநாத பிள்ளைகள், கைம்பெண்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இங்கே நம்ம பார்க்க வேண்டிய வசனங்கள். பெண்கள், அநாதைகள், அயல் நாட்டினருக்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்பது இந்த பாடலுடைய மைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நம்மோடு கூட பேசுகின்றார். இந்த 146வது பாடலுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கின்றோம். மீட்பராம் கடவுள் போற்றி என்று திருவிவிலிய வேதத்தில் நம்ம ரொம்ப லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்பு அது நமக்கு கடவுளாக நம்ம பார்க்கிறோம். மீட்பராம் கடவுள் போற்றி. அல்லேலூயா, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரை துதிப்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுதான் முக்கியம். ஏன் மனிதர்களை படைத்த நோக்கம் என்ன? இந்த தேவதூதன் லூசிபர் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் செய்து கடவுள் அவனையும் அவனோடு கூட இருந்த தேவதூதர்களை என்ன பண்ணார்? பூமிக்கு அனுப்பிச்சிட்டார், போ பாதாளத்துக்கு போ. அதனுடைய வசனத்தோடு அவர் இருந்த போதுதான் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார், ஆதாமை. ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாளை படைத்து அவர்களை ஆசீர்வதித்து பார்க்கிறோம். எதற்காக படைத்தார்? கடவுளை சேவிப்பதற்காக, கடவுளை தொழுகை செய்வதற்காக. யோசுவா சொல்றது மாதிரி யோசுவா 24:15 பார்க்கிறோம். நானும் என் வீட்டாரும் அனைவரும் கர்த்தரையே சேவிப்போம். அந்த ஒரு டெடிகேஷன், ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஒப்படைப்பு அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இல்லை. ஆண்டவரை துதிப்பதற்கு நாம் யாரும் வருவதே இல்லை. ஆண்டவரை துதிப்பதில்லை. தினந்தோறும் துதிக்க வேண்டும். இன்றைக்கு மாற்று மதத்தினர்கள் டெய்லி 5 முறை தொழுகை செய்கிறாங்க, டெய்லி ஆலயங்களுக்கு கோயில்களுக்கு போகிறாங்க, டெய்லி ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் நம்முடைய ஆலயத்துக்கு வாரத்திற்கு ஒரு நாள் வருவதற்கு மிக கடினப்பாடு நமக்கு உண்டு. அதுவும் 1 மணி நேரம், வாரத்தில் ஒரே மணி நேரம். அவங்க 24 ஹவர்ஸும் இருக்கிறாங்க. 5 வேளை தொழுகை செய்கிற போது 1 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆலயத்தில் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடவுள் இன்றைக்கு நம்மளை கேட்கிறது என்ன? துதி அப்படின்றார். அதான் அவரே கேட்குறார், கடவுளை துதி, போற்றி பாடு. சங்கீதக்காரன் தான் சொல்றார், ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், உன்னை மீட்க இயலாத மானிடர்களை நம்ப வேண்டாம். எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு இது எவ்வளோ பெரிய உதாரணம் பா. இஸ்ரேல் அமாஸ் போர் நடந்துனே தான் இருக்குது. இஸ்ரேல் பாட்டுக்கு அமைதியாக இருந்தாங்க. அமாஸ் போராளிகள் என்ன பண்ணாங்க? குண்டு வீசினாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்று வரையில் இஸ்ரேல் அவர்களை ஒழித்து கட்டினாங்க. சரி, அவங்க தான் போர் ஆரம்பித்தாங்க அமாஸ். ஆனால் அமாஸ்
அந்த மக்களை பாதுகாத்தாங்களா? இல்லை. ஒரு காணொலியில் பார்க்கிற போது யுஎன்ஓ கொடுக்கின்ற, உலக நாடுகள் கொடுக்கின்ற உணவுப் பொருள் எல்லாம் அவங்க விற்கிறாங்க. என்ன மனித நேயம் இருக்கிறது? இன்னைக்கு அதற்காக குரல் கொடுப்பதற்கு எந்த தலைவர்களுமே இல்லையே. நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம் சமூக நீதி ஞாயிறு, சோஷியல் ஜஸ்டிஸ் சண்டே. ஆமோஸனுடைய ஒரு பயங்கரமான கடுமையான ஒரு விமர்சனத்தை அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்கள் மேலே வைக்கின்றார். ஊழல், எங்கே பார்த்தாலும் ஊழல், உணவில் கலப்படம், கள்ள தராசு, இல்லையா, கடவுளுக்கு விரோதமான காரியங்கள். அப்போ இதெல்லாம் இன்னைக்கே நடக்குது. இதை தட்டி கேட்பதற்கு எந்த தலைவராக தான் சொல்றாரு, தலைவர்களே நம்பாதன்றார். ஆட்சி தலைவர்களை நம்பாத, அவங்க யாரும் உன்னை மீட்க மாட்டாங்க, யாரும் உன்னை மீட்க மாட்டாங்க. அவர்கள் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போகும். மனிதர்களுடைய அழியா நிலையாமையை ஆண்டவர் சொல்றார். சங்கீதம் 90 கூட பார்க்குறோம். மனுஷனுடைய நிலைமை எப்படி? புல்லை போன்றது, பூவை போன்றது, காலையில் பூத்து மாலையில் உலர்ந்து போவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதனால் ஆட்சியாளர்களை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. யாக்கோபின் இறைவனை தம் துணையாய் கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆமென், அல்லேலூயா. தம் கடவுளாகி ஆண்டவரையே நம்பி இருப்போர் பேர். யாக்கோபு அப்படின்னும் போது அது ஒரு சமூகம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ ஒன் மேன், நாட் எ ஒன் பர்சன். ஒரு தனிப்பட்ட மனிதனை இங்கே குறிக்கல, இது ஒரு சமூகத்தை குறிக்கிறது. யாக்கோபை கடவுள் தெரிந்தெடுத்து அவன் வழியாக இஸ்ரவேல் என்கின்ற தேசத்தையே உருவாக்கினார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம யாரை துணையாய் கொண்டிருக்கிறோம்? ஒரு சமூகத்தின் ஆண்டவர். கைவிடப்பட்டு நசுக்கப்பட்டு ஓரங்கட்டுப்பட்டு இருந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு பெரிய தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தார் இல்லையா? அவங்களுக்கு அந்த தேவனை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம பேறு பெற்றோம் என்று சொல்றார். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் படைத்தவர். என்றென்றும் நம்பிக்கைக்குரிய ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். அவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஆண்டவர்! இவர் விடுதலையின் ஆண்டவர், இவர் சமூக நீதியின் ஆண்டவர். இன்றைக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர் அவர்களை, இன்றைக்கு நம்முடைய அருமையான தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் எல்லாம் இப்போதான் இந்த விடுதலை, சமூக நீதியெல்லாம் பேசுகிறான். ஆனால் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் பேசிச்சு. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாக 3000 வருஷத்துக்கு முன்னாடி சமூக நீதி, சமூக விடுதலை இல்லையா, சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி தெளிவாக பேசுகிறது. இப்போ என்னன்னா, கடவுளை நம்பீர், அவர் தான் உன்னை படைத்தவர், அவர் தான் உன்னை மீட்டுக் கொள்கிறவர், அவர் தான் இந்த உலகத்தை நாம் பார்க்கிற ஆறு, கடல், வெட்டாந்தரை எல்லாத்தையும், புல் எல்லாத்தையும் அவர் படைத்திருக்கிறார். அதனால் அவர்கிட்ட வா. அவர் என்ன செய்கிறார் பாருங்க, 8ஆம் வசனம், முக்கியமான வசனம். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். பார்வையற்றோருடைய கண்களை திறக்கின்றார். இதுதான் திருவிவிலியத்துடைய அழகு. குருடர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. பார்வையற்றோர்கள் இல்லையா, பார்வையற்றோர், த மேன் லாஸ்ட் த சைட் இல்லையா, அந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் பார்வை கொடுக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை அவர் உயர்த்துகின்றார். இன்னைக்கு சமூகத்தில் ஆண்டவர் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறாங்களோ அவளை உயர்த்த, அது நம்மளே சாட்சி. ஏழை எளிய மக்களாய் ஜாதியின் பேரில் ஒடுக்கப்பட்டிருந்த நம்மை மிஷினரிகள் வந்து நம்மளுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து நம்மளை ஆண்டவர் நீ உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் மிகையாக. நீதிமான்களிடம் அன்பு கொண்டிருக்கிறார். அப்போ துன்மார்க்கரிடம் ஆண்டவர் கோபம் கொள்றார். அதையும் பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம நீதிமான்களா இருக்கிறோமா? ஆண்டவர் விரோதமான காரியத்தை செய்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளையையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகிறார். இன்றைக்கு நம்முடைய அரசு என்ன சொல்லுகிறது? வெளிநாட்டிலிருந்து வந்து வாழ்ந்து நிற்கிறவங்களெல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடாது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லுது. இது மனுஷனுடைய சட்டம், அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், நம்ம அதை ஒன்றும் புறக்கணிக்கலை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் அயல் நாட்டினரையும் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய அன்பு, அதான் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை. அவர்களை பாதுகாரு அப்படின்றார். இப்போ இலங்கை தமிழர்களை நம்ம என்ன பண்ணுறோம்? பாதுகாக்கிறோம். ஏன்னா அவங்க நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள்.
பழங்காலத்தில் லெமூரியா கண்டம் வந்து தான் உலகத்தில் பெரிய கண்டமாக பார்க்கப்பட்டது. அது கடலில் அழிந்து போய்விட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இலங்கையும் இன்றைக்கு சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லா தீவுகளும் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு நம்ம பார்க்கணும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நம்மளை சொல்கிறார், அயல் நாட்டினரை நீங்கள் பாதுகாருங்க. அநாதை பிள்ளைகளையும் விதவைகளையும் கைம்பெண்களையும் ஆண்டவர் ஆதரிக்கின்றார். இது இந்த சங்கீதத்தினுடைய ஒரு ஹைலைட். ஒடுக்கப்பட்டோரின் ஆண்டவர் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை பாருங்கள். அதான் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கின்றோம். சங்கீதம் 146 வழியாக நாம் ஆங்கிலத்தில் பார்க்கின்றோம். Praise and trust. நம்பிக்கையாரு வல்லமையை கொண்டாடு என்கின்ற வார்த்தை. Praise and worship. Psalm 146 invites us to praise and worship God, emphasizing His sovereignty and goodness. Trust in God. This psalm encourages us to trust in God rather than in human leaders or idols. Praise God. Wholeheartedly we should praise God. We are called to praise God with our whole being, recognizing His greatness and goodness. Continuous praise. Praise is not just a one-time event, but a continuous attitude of the heart. Don't trust in humans, limitations of humans, human leaders, despite their power and influence, are limited and mortal. Trust in God alone. Our trust should be in God alone, who is eternal and sovereign. God as the creator and helper. God's sovereignty is the creator of all the universe, sustaining all things by His power. God's faithfulness, He is faithful to His promises, providing help and support to those in need. God's care for the oppressed, God's justice. God upholds the cause of the oppressed and providing justice and righteousness. He is the God of justice, God of social justice. God's compassion, He shows compassion to the vulnerable, including the stranger, fatherless, widow, and the orphan. God's eternal reign, eternal kingdom. God's kingdom will endure forever, and His reign is eternal. Trust and hope. We can trust in God's sovereignty and promises, having hope for the future. அன்பான தேவ பிள்ளைகளே, சில வசனங்களை பார்க்குறோம். சங்கீதம் 63:4 நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கள ஆசீர்வாதத்தை பெறுவோம். சங்கீதம் 104:33 கடவுளை துதித்து பாடு. சங்கீதம் 34 பார்க்குறோம், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிய துதிய போது என் வாயில் இருக்கும். அதே போல சங்கீதம் எரேமியா 17:5 பார்க்குறோம், இந்த உலகத்தினுடைய மனிதர்கள், அதாவது மனிதர்கள் செய்கின்ற சிலைகள் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. சங்கீதம் 33:6 பார்க்குறோம், கடவுள் உலகத்தை படைத்தவர். சங்கீதம் 95:5 பார்க்குறோம், கடவுள் கடல் வெட்டாந்தரையில் உருவாக்கியவர். சங்கீதம் 115:15 பார்க்குறோம், கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதே போல் அப்போஸ்தலர் 4:24 அதை பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:7 பார்க்குறோம். முக்கியமாக லேவியராகும் 25ஆம் அதிகாரம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயர் ஆஃப் ஜூப்ளி. இந்த 2025 கூட நம்முடைய தாய் திருச்சபையாகிய கத்தோலிக்க திருச்சபையினுடைய போப், புதியதாய் பொறுப்பேற்றிருக்கிற போப் லியோ 14 அவர்களுக்கு முன்பாக ஏற்கனவே இருந்த போப் அவர்கள் இந்த அருமையான வருடத்தை 2025 இயர் ஆஃப் ஜூப்ளி என்று அறிவித்தார்கள். அதை தொடர்ந்து அவர்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இயர் ஆஃப் ஜூப்ளி என்று சொன்னால் விடுதலையின் ஆண்டு. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்த அன்றைக்கி இருந்த அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்வாங்க. 25 வருஷத்துக்கு ஒரு முறை, 50 வருஷத்துக்கு ஒரு முறை, இதெல்லாம் அதனால்தான் அதுக்கு பேர் விடுதலையின் ஆண்டு. அதே போல் நிலத்தையும் ஒரு வருஷம் அவங்க ஃப்ரீயாக விடுவாங்க. அந்த விடுதலையின் ஆண்டை நாம் கொண்டாட வேண்டும் என்பது இந்த அருமையான சங்கீதத்தினுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, காலை வேளையிலே இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கிற அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் நம்ம இந்த நாளிலே வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.
ஜெபிப்போம். அகிலத்தையும் படைத்து அண்ட சராசரத்தையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, மனிதர்கள் மேலே அன்பு கொண்டுள்ளவரே, எங்களை படைத்து பராமரிக்கிறவரே, இந்த காலை வேளைக்கார் என்று சொல்லுகிறோம். நல்ல மழையை எங்களுக்கு தந்திருக்கிறீர், குளிர்ச்சியான ஒரு சூழலை தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. இதோ கடந்த இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே சமூக நீதி ஞாயிறாக நாங்கள் கொண்டாடும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலும் அதை ஒட்டிய செய்தி ஆண்டவர் 146 சங்கீதத்தில் பார்க்கின்றோம். கர்த்தர் ஆண்டவரே படைப்புக்கும் மனிதர்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உம்மை துதிப்பதே எங்களுக்கு ஆண்டவர் மிக முக்கியமான பணியாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. மனிதர்களை நம்பாதீங்க என்று சொல்லுகிறீர், தலைவர்களை நம்பாதீங்க என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரை யாக்கோபின் கடவுளையே தன் துணையாய் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஏனால் நீரே உலகத்தை படைத்தவர். அனாதை பிள்ளைகளை, விதவைகளை, கைம்பெண்களை, அயல்நாட்டினரை ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறீர். சர்வ லோகத்தையும் ஆட்சி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் என்ற சத்தியத்தை காலை வேளையிலே எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி. இந்த தைரியத்தோடு சத்தியத்தோடு நாங்கள் இந்த நாட்களை கடக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஆண்டவர் எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபைகளை, எங்கள் தேசத்தை, நாங்கள் சார்ந்திருக்கிற சமூகத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஆண்டவர் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, உலக நாடுகளில் ஆண்டவர் இந்தியாவில் தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்தருளும். சமூக விடுதலை, சமாதான, சந்தோஷம், ஆன்மீக விடுதலை தந்து வழிநடத்தும். இந்த நேரத்தில் என்னுடைய அருமையான அன்பர் சாரியம், ஏஞ்ச காவியம், அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறையாளியும் கர்த்தர் ஆசீர்வதி வழிநடத்தும். தேவையை சந்தியும். மழைக்காலத்திலே பிள்ளைகளை இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். உடைய அன்புக்குரிய கர்த்தாவே சாக்கோசாருக்காக, அருமையான கர்த்தாவே டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. தேவையை சந்திங்க. அணியரும் அன்பு மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவர் அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம் திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதி. தேவைகள் உண்டு, பண தேவைகள் உண்டு. சந்திய ராஜா திருச்சபை கட்டுவதற்கு ஆண்டவரே இதோ ஒவ்வொரு மனிதர் வழியாக நீ உதவி செய்கிறீர். ஏற்கனவே எட்வின் ராஜன் பாபாயா அவர்கள் ரூபாய் 10,000 அடியனுக்கு அனுப்பி சபையில் நேற்று தினத்தில் ஒப்படைக்க செய்து நன்றி சொல்லுகிறோம். அதே போல அடியன் பணியாற்றிய வேலூர் பலவன் சாத்துக்குப்பம் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். ஆல்டர் ஆண்டவரே அவர்கள் புதியதாய் கட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த திருச்சபைக்கும் ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக கூட ஜபிக்கிறோம். இதை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆவியின் ஏவுதலின்படி அந்த கிராம சபைக்கும் ஆண்டவரே கொடுத்து உதவி ஜபிக்கிறோம். தொடர்ந்து தேவையில் இருக்கிற நிறைய சபைகள் உண்டு. தேவையில் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறோம். ஆண்டவரை பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம் திருச்சபைகள் குடும்பங்களை, பொறுப்பாளர்களை, இந்த கிராமங்களை ஆசீர்வதிங்க. அநேக மக்கள் ஆலயத்துக்கு வந்து நற்செய்தியை கேட்க கர்த்தர் அடியனை பயன்படுத்தும்படியாக நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், என்னுடைய பெதஸ்தா மருத்துவமனை, என்னுடைய அருமையான ஆண்டவரே அருமையான கண்கடைய இறையல் கல்லூரி, இந்த நேற்று தினத்தில் நாங்களுடைய சபைகளிலே கண்கடைய இறையல் கல்லூரியினுடைய ஆண்டவர் செமினரி சண்டே கொண்டாடி இருக்கிறோம். அதை பற்றி பேசியிருக்கிறோம். அநேக மக்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இன்னும் அதிகமான மக்கள் உதவி செய்து செமினரியை தாங்க கர்த்தர் கிருபை தார். உங்களுக்கு சுத்தமானால் LCMSலிருந்து ஆண்டவர் நின்று போயிருக்கிற பணங்கள் வர, அதற்கு தடையாக இருக்கிற மத்திய அரசாங்கம் எல்லாம் ஆண்டவர் மாறிப்போங்க. கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமாய் நான் ஜபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். உலக நாடு குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீவிரமடைந்து அந்த மக்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறாங்க. கண்ணோக்கி பார். அது உக்ரைன் ரஷ்யா போரும் தீவிரமடைந்திருக்கு. கண்ணோக்கி இந்திய தேசத்துல ஜனாதிபதி, பிரதமர் வேண்டிக் கொள்ளும் சமாதானத்தை ஏற்படுத்தும். இந்த நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாட கர்த்தர் காத்தருளும். குறிப்பாக என்னுடைய மூத்த விசுவாசி ஆண்டவரே கண்கடையா ஜீவனுக்காய் போராடி கொண்டிருக்கிற மகிழ்ந்தாஸ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை வயதான நாட்கள் உடைய கிருபை அவரோடு தங்கியிருக்கட்டும். கொடுக்கிற சிகிச்சைகள், எடுத்துக்கொள்கிற மருந்து மாத்திரைகள் வழியாக அவரை காத்தருளும். அதே போல் அவருடைய அன்புக்குரிய உறவினர் திரு எபினேசன் அவளுக்காக ஜபிக்கிறோம். காலில் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த கேங்கரின் அது சீக்கிரமாக குணமாகி வீடு திரும்ப கர்த்தர் கிருபை தார். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் படுக்கையில் ஆண்டவர் இருக்கிறாங்களோ கண்ணோக்கி பார். அப்படியே பாபனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த அமுத அம்மாவுக்காக, விமலா அம்மாவுக்காக, நங்கோமி அம்மாவுக்காக, இப்படிய வேதமணி அம்மாவுக்காக ஜபிக்கிற வயது முதிர்வு நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற பலவீனங்கள், படுக்கைகள் எல்லாம் சுத்தமானால் மாறட்டும். கண்ணோக்கி பார்.
இன்னும் தொடர்ந்து உடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு இருக்கட்டும். மழையிலிருந்து எங்களை காத்தருளும். அதிகமான மழை தந்து இப்படி புல் பூண்டுகளை செழிக்க வைத்ததற்காக மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் தாங்குகிற ஜபிக்கிற ஆண்டவர் எதற்காய் ஆண்டவரை உதவி செய்கிற யாவரையும் என் தேவன் காத்தருளும். நாள் முழுதும் உடைய பணி பயணங்கள் கர்த்தர் ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை மகன் தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.